இன்றைய தலைப்பு வாழும் கலை. நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். மனிதனை சுகமாக வாழ்வதற்கு படைத்தேன் என்கிறார் இறைவன். அதனால் அதற்கான வழிகளை அறிய வேண்டிய நிலையில் நாம் வாழ்கிறோம். ஒரு மனிதன் செயல்தான் அவன் வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயம் செய்கிறது. செயல்தான் ஒரு மனிதனின் விதியை நிர்ணயம் செய்கிறது. செயல்தான் அவனுடைய குணங்கள் நிர்ணயம் செய்கிறது. செயல்தான் அவன் மேன்மைக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறது. செயல்தான் அவனுடைய மனதை செம்மைப்படுத்துகிறது. செயல்தான் அவன் வாழ்க்கையை பின்தொடர்கிறது. வாழ்ந்த வாழ்க்கையின் செயல்பாட்டின் பதிவேடு மரணத்தின் போது ஒவ்வொரு மனிதனும் கையிலும் தரப்படுகிறது. நமது செயலை தினமும் பதிவு செய்வதற்கென்றே 4 நபர்களை அமைத்திருக்கிறார் இறைவன். ஏனென்றால் இறைவன் தீர்ப்பில் சிறிதும் குறை இருக்கக்கூடாது என்பதற்காக. செயல்தான் மனிதன் மீண்டும் மனிதனாக பிறக்காமல் இருப்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. செயல்தான் அனைத்து மனிதனையும் நேசிக்கவும் செய்கிறது, வெறுக்கவும் செய்கிறது. செயல்தான் உலகத்திலுள்ள அனைத்து தகுதிகளையும் பெற்றுத் தருகிறது. ஏன், ஒரு நாட்டின் தலைவர் என்ற அந்தஸ்தையும் உருவாக்கி கொள்ளும் தகுதியை தருகிறது. செயல்தான் ஒரு மனிதனை இறைவன் விரும்புவதற்கு காரணமாக இருக்கிறது. செயல்தான் ஒரு மனிதனை புதிய படைப்பாளனாகும் தகுதியை தருகிறது. மனிதனுடைய அனைத்து இன்ப துன்பங்களுக்கும் காரணமாக இருப்பது செயல். செயலுக்கு நிகராக எதுவும் கிடையாது. அந்த அளவிற்கு உயர்வானது செயல். அத்தகைய செயலை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதே வாழும் கலை. மனிதனாக பிறந்தவன் முதலில் கடைப்பிடிக்க வேண்டியது இறை நம்பிக்கை என்ற கோட்பாடை வைத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவனின்றி ஓரணுவும் அசையாது. நம்மை இயக்குபவனும் இறைவனாக இருக்கிறான். அத்தகைய இறைவன் மனிதனை எவ்வாறு இயக்குகிறான் என்றால் மனிதன் செய்த செயலின் அடிப்படையில். எனவே மனிதனுக்கு செயல்பாடு எவ்வளவு முக்கியம் என்றால் உயிரை விட மேலானதாக இருக்கிறது. அந்த அளவிற்கு உயர்வான இடத்தை வைத்திருக்கிறான் செயலுக்கு. மேலும் இறை நம்பிக்கை இல்லை என்றால் அவனிடத்தில் நல்ல எண்ணங்கள் உருவாகாது. மனிதனிடத்தில் நல்ல எண்ணங்கள் உருவாகவில்லை என்றால் இறைவனை நேசிக்க மாட்டான். ஆனால் மனிதனுடைய இலக்கு இறைவனை அடைவதாகும். எனவேதான் மனிதனுக்கு முதலில் இறை நம்பிக்கை அவசியமாக உள்ளது. மனிதனுடைய இலக்கு மனிதனாக மீண்டும் பிறக்காமல் இருப்பது. அதற்கு அவசியம் இறை நம்பிக்கை தேவை. மனிதன் என்பவன் 84 கோடி படைப்புகளில் உயர்வான படைப்பாக இருக்கிறான். மேலும் இறைவனின் பிரதிநிதியாகவும் இருக்கிறான். உயர்வான படைப்பாகவும் முதலில் உயர்ந்த படைப்பாகவும் இருக்கிறான். அத்தகைய மனிதன் மீண்டும் மனிதனாக பிறக்கக்கூடாது என்பதுதான் இறைவன் விருப்பம். இதன் அடிப்படையில் வாழ்வதே வாழும் கலை. எனவே மனிதன் எத்தகைய செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதே வாழும் கலை. இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் இறைவன் விதித்தபடி இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதன் மட்டும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டதால் அவன் விருப்பம் போல் செயல்படக்கூடியவனாக இருக்கிறான். அதன் காரணமாகவே மனிதனுக்கு இறை கட்டளைகளை விதித்துள்ளான் இறைவன்.
இது அறிந்து கொள்வதே வாழும் கலை. இறைவன் மனிதனுக்கு எண்ணற்ற கட்டளைகளை அமைத்துள்ளான். அவற்றில் சிலவற்றை இங்கே பார்ப்போம். மனிதன் என்பவன் மனதை கொண்டு இயங்குகிறான். எனவே இந்த கட்டளைகள் மனம்தான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மனம்தான் இறைவனுடன் இணைகிறது. வாழ்க்கையே தவம் என்கிறான் இறைவன். எனவே தவம் ஒன்று என்று தனியாக செயல்பட வேண்டிய அவசியமில்லை மனிதனுக்கு. ஏனென்றால் மனிதனோட வாழ்க்கையே அவனுக்கு எண்ணற்ற ஞானங்களை போதிக்கிறது. மனிதனுடைய மனம் எப்போது மாற்றம் செய்து கொள்கிறது என்றால், அவன் சந்திக்கின்ற தடைகள், வேதனைகள், துன்பங்கள், இதன் அடிப்படையில் தான் அவன் தன்னை மாற்றம் செய்து கொள்கிறான். அதாவது தான் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற தெளிவை பெறுகிறான். இந்த தெளிவை பெறுவதே வாழும் கலை. மனிதன் கடைப்பிடிக்க வேண்டியவைகளில் பணிவு என்ற செயல்தான் மிகவும் மேன்மையானது உள்ளது. ஏனென்றால் அது அகங்காரத்தையும் ஆணவத்தையும் கர்வத்தையும் போன்ற தீய குணங்களை நம்மை விட்டு விலக்கிவிட செய்கிறது. பணிவு கடைப்பிடித்தால் அனைத்து மனிதனுடைய மனதையும் வசப்படுத்த முடியும். பணிவு கடைபிடிக்கும் போது இறைவன் படைத்த அனைத்து படைப்புகளையும் சமமாக பாவிக்கும் தன்மை கொண்டதாக மனம் மாறிவிடும். பணிவை கடைபிடிக்கும் போது அனைத்து மனிதனிடமும் அன்பு செலுத்தும். பணிவு இல்லாமல் அன்பு செலுத்துவது சாத்தியமற்றது. அது உண்மையான அன்பாக இருக்காது. எந்த ஒரு மனிதனையும் பிற மனதை புண்படுத்தாமல் வாழ வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் மன தூய்மை பெறும். மன தூய்மை மீழ்மை பெறும். இந்த செயல்பாடு இல்லாமல் மனமான தூய்மை அடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு படைப்பும் இறைவனாக இருக்கிறான். எனவே ஒரு மனிதனை புண்படுத்துவது என்பது இறைவனை நிந்திப்பதாகும். அனைத்து மனிதனையும் சமமாக பாவிக்க வேண்டும். ஏனென்றால் அனைத்து மனிதனும் இறைவனின் குழந்தைகள். எனவே ஒரு மனிதனை கேவலப்படுத்துவது என்பது இறைவனை கேவலப்படுத்துவதாகும். அடுத்தது, சிந்தனையும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிறார். ஏனென்றால் அது மனிதனின் நேர்மையான பாதையில் செல்கிறான் என்பது பொருள். இத்தகையவன்தான் பொய் பேசுவதில்லை என்பது உறுதிப்படுத்துகிறார். பொய் பேசும் மனிதனை இறைவன் விரும்புவதில்லை. எனவே இந்த சிந்தனையும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிறார் இறைவன். நல்ல குணங்கள் மட்டும் கொண்டு செயல்பட வேண்டும். தீய குணங்கள் கொண்டு செயல்படும் போது அவனுடைய உறுப்புக்கள் பாதிப்படைந்து நோய்வாய்ப்படுகிறான். ஆனால் நல்ல குணங்களை கொண்டு வாழும்போது அவனுடைய உறுப்புக்கள் சிறப்பாக செயல்படும். அதனால் நோய்வாய்ப்படப்பட மாட்டான். நல்ல குணங்களில் இறைவன் வாழ்கிறான். அதனால்தான் மனிதன் இறைத்தன்மையில் வாழக்கூடிய தகுதியை பெறுகிறான். ஏனென்றால் மனிதன் என்பவன் இறைவனின் பிரதிநிதி. இந்த தகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மனிதனுக்கு நல்ல குணங்கள் அவசியமாக இருக்கிறது. இறைவனாவனவன் ஒவ்வொரு உள்ளத்திலும் வசிக்கிறார். எனவே இறைவனை அகத்தில்தான் தேட வேண்டும். இந்த இறைவனை தேடுவதற்குத்தான் மனதை அமைத்துள்ளான் இறைவன். இறைவனையும் பார்க்க முடியாது, மனதையும் பார்க்க முடியாது. ஆனால் மனிதனானவன் மனதை கொண்டுதான் இயங்குகிறான். மனிதனுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது மனிதனால். மனிதன் செய்கின்ற அனைத்து செயல்களும் மனதால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய வலிமைமிக்க மனதிற்கு எதை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதே வாழும் கலை. மனிதன் சந்திக்கின்ற இன்ப துன்பங்கள் அனைத்தும் மனம்தான் அனுபவிக்கிறது. எனவே மனிதனின் சுகமாக வாழ வைப்பதற்கு மனம்தான் ஆதாரமாக வைத்துள்ளான் இறைவன். எனவே வாழும் கலை என்பது மனதை எவ்வாறு செம்மைப்படுத்திக் கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் என்பதில்தான் மனிதன் கவனம் செலுத்த வேண்டும். ஓம் நமோ நாராயணாய.